வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு. அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற 20 பரிதாப மரணங்கள். யாழில் போதை மாத்திரைகளுடன் சுற்றி வளைக்கப்பட்ட 20 வயது இளைஞர். நாட்டை உலுக்கிய எல்லக்கோர விபத்து. சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழப்பு. ஜசீந்திர ராஜபக்சவுக்கு தூக்கத்தில் மூச்சுத் திணறல். பிணை கோரிக்கை மறுப்பு. விளையாட்டில் சேர்க்க மறுத்ததால் தகராறு. 14 வயதுடைய சிறுவன் காயம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த 36 மணி நேரத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்கு மற்றும் ஜப்ரகம மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்றும் 2 பரிதாப மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. இதன்படி பிறந்து 4 நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. நவாலி தெற்கு மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த கவிநாத் பூஜிதா என்ற தம்பதிகளின் முதல் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தை கடந்த 7ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிறந்துள்ளது. இவ்வாறு பிறந்த குழந்தை நேற்றைய தினம் திடீரென உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை மானிப்பாய் போலீசார் நெறிப்படுத்தினர். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே யாழில் வயோதிப பெண் ஒருவர் இன்றைய தினம் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். தொல்லிபுரம் கிழக்கு சொலிபுரம் பகுதியைச் சேர்ந்த டிராமமூர்த்தி சீதாலட்சுமி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் இன்று காலை கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்த வேளை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் நெறிப்படுத்தினர். யாழில் 40 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 20 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காவல் நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் படுகாயமடைந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். தங்காலை மாநகர சபையின் பணியாளரான 41 வயதான நமாலி கமகே என்பவரே உயிரிழந்துள்ளார் ஆவார். எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் 24வது மைல் கிளறியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்துள்ளவர்களின் எண்ணிக்கை தற்போது 16ஆக உயர்ந்துள்ளது. எல்லவில் இடம்பெற்ற பேருந்து விபத்து சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே ஒலுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஜசீந்திர ராஜபக்சவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜசீந்திர ராஜபக்ச தூக்கத்தின் போது கடுமையான மூச்சு திணறல் பிரச்சினை அனுபவிப்பதாகவும் 1 மணி நேரத்திற்குள் சுமார் 35 முறை சுவாசிக்க கடினம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். இதனால் அவரின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் வலியுறுத்தினார். இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அவரை சிகிச்சை பெறும் வகையில் பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் குறித்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கப்பட முடியாது என தீர்மானித்தது. இதன்படி சசீந்திர ராஜபக்சவை வரும் 19ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பு வெளியானதை அடுத்து நீதிமன்ற வளாகத்தில் சசீந்திர ராஜபக்ச ஆதரவாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகளிடையே பெரும் பரபரப்பு நிலவியமை குறிப்பிடத்தக்கது.
களுத்துறையில் பயாக்கலை நுவக்கொட பிரதேசத்தில் சிறுவனால் தாக்கப்பட்டு மற்றொரு சிறுவன் காயமடைந்துள்ளதாக பயாக்கலை போலீசார் தெரிவித்தனர். நுவக்கொட பிரதேசத்தில் வசிக்கும் 14 வயதுடைய சிறுவனே இவ்வாறு காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த சிறுவன் கடந்த 9ஆம் தேதியன்று தனது வீட்டிற்கு அருகில் சிறுவன் ஒருவனுடன் இணைந்து விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். இதனை அவதானித்த மற்றொரு சிறுவன் தன்னை விளையாட்டில் சேர்க்குமாறு 14 வயதுடைய சிறுவனிடம் கேட்டுள்ளார். ஆனால் காயமடைந்த சிறுவன் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் கோபமடைந்த அந்த சிறுவன் 14 வயதுடைய சிறுவனை தாக்கியுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த சிறுவன் நாகட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து காயமடைந்த சிறுவனின் தாய் இது தொடர்பில் ஜாகலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார். தாக்குதலில் சிறுவனின் 2 பற்கள் உடைந்துள்ளதாகவும் குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜாகலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.